எதற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதே தெரியாமல் ஒண்ணும் கிடையாது, சிறிய விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க, உதான் திட்டம் மூலமாக அடுத்த 10 ஆண்டு காலத்துல 100 புதிய விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு எம்பியாவது போயிட்டு இந்த 100 ஏர்போர்ட்ல எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் கொடுங்க, நாகப்பட்டினம் ஏர்போர்ட் கொடுங்க, கன்னியாகுமரி ஏர்போர்ட் கொடுங்க, கடலூர் ஏர்போர்ட் கொடுங்க கேட்டாங்களா? கிடையாது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 8 வந்தே பாரத் ரயில் ஓடுகின்றன. இது 19 மாவட்டங்கள் வழித்தடத்தில் கவர் ஆறாங்க. எந்த எம்பியாவது போயிட்டு எங்க ஊருக்கு வந்தே பாரத் ட்ரெயின் கொடுக்கல, எங்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் கொடுங்க, எங்க மாவட்ட மக்கள் பயனடைவாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. ஓட நாள்ல ஒரே விஷயம், இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, இதே பொய் தான். புதிய கல்வி கொள்கையில ஒரு இடத்துலயாவது, ஒரே ஒரு இடத்துல திமுகவுக்கு சவால், ஒரு இடத்துலயாவது ஹிந்தி கட்டாய மொழி ஆக்கப்படும் என்கின்ற வார்த்தை இருக்குதான்னு சொல்லி ஒரு திமுக காரனுக்காக திராணி நிரூபிக்க சொல்லுங்க பார்க்க. ஆனா இன்னைக்கு சவால் விடுறாங்க, வீரவாசனம் சவால். நேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், தாய்மொழியில கல்வி கற்பதனால் திமுகவுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, கல்வியை மாநில பட்டியல் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம், அந்த எக்ஸாம் எழுதி நிறைய முக்கியமான டெப்டி கலெக்டர், போலீஸ்லாம் வேலைக்கு சேருவாங்க. அந்த எக்ஸாம்ல மாநில அரசாங்கம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மக்கள் தாயுமானவர் என்று அன்போடு அழைப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லி நீங்க டெப்யூட்டி கலெக்டர் என்ன பண்ண போறாங்க? நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்க ஆள் எடுக்கிறீங்களா, இல்ல திமுக போஸ்டிங் போட ஆள் எடுக்கிறீங்களா? இப்படி ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுக்கிட்டு கல்வி எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க, உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு தமிழ்நாடு மக்கள் எங்க போறது? அடுத்த மாணவர் சமுதாயம் எங்க போறது? இந்த இந்தி திணிப்பு சொல்றீங்க.